சிவகார்த்திகேயன் டைட்டில் டீசர் பார்த்தீங்க. ஒரு பிறந்தநாள் ஒட்டி மதராசின்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸோட படம் வந்திருக்கு. அந்த டைட்டில் டீசர் பார்த்து எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுறேன். டைட்டில் ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு ஆல்ரெடி பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. பட் டீசர் வச்சு எதுவும் சொல்ல முடியாது. பட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது அந்த பேர் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்குது. சரி என்ன மெசேஜ் சொல்ல போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ஈகராக இருக்குது. அந்த மദ്രാസിன்றது ஏன்னா நிறைய இடத்துல அது ஒரு கிண்டலாக நம்மளை வந்து நார்த் இந்தியன்ஸ் கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அது இவ்வளோ நாளாக பார்த்துருக்கோம். அது ஒரு டைட்டிலாக வச்சு ஒரு படம் பண்ணுறாங்கன்னா சரி அதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு ரொம்ப ஈகராக இருக்குது. அண்ட் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் தெறிக்க விடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈகர்லி வெயிட்டிங். ஏஆர் முருகதாஸ் அண்ட் எஸ்கே காம்போ அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஏஆர் முருகதாஸ்னாலே அது ஒரு தனி இது தான். பட் சிவகார்த்திகேயனோட மர்ஜ் பண்ணி பண்ணும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க மீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சூப்பர். அது இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் காம்போவோட மியூசிக் வந்து அனிருத் பண்ணுறாரு. அது எவ்வளோ கிரேட் பண்ணுறது? ஆமாம். அனிருத் யூஸ்வலி அது 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 அந்த சீசனுக்கு ட்ரெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஸோ அனிருத் மியூசிக் பற்றி எனக்கு அவ்வளோ இது இல்லை. பட் ஏஆர் முருகதாஸ் அண்ட் சிவகார்த்திகேயன் காம்போக்கு வெயிட்டிங். வில்லனுக்காக நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா துப்பாக்கி படத்தோட வில்லன் தான் இதுலேயும் நடிச்சிருக்காரு. ஸோ வில்லனுக்காக நான் கண்டிப்பாக பார்ப்பேன். வில்லனுக்காண்டி கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஆமாம். சூப்பர் மேடம். ஓவராலாக எப்படி இருக்குது? ரெண்டு பேருமே சேர்த்து கூட சொல்லிடுங்க. நான் ஈகர்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. மீட் பண்ணால் நல்லாயிருக்கும்.